ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள். வேதத்தில் குறிப்பிட்ட ஒரு 8 பாவங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடி இருதயத்தை வைராக்கியமாக்குதல். இது சகரியா 7:12 வசனம். இரண்டாவது, அவருக்கு விரோதமாக தூஷணம் பேசுதல். இது மத்தேயு 12 வசனம் 31, 32. மூன்றாவது, அவரை சோதித்தல். அப்போஸ்தலர் 5 வசனம். நான்காவது, அவரை துக்கப்படுத்துதல். எபேசியர் 4 வசனம். ஐந்தாவது, அவருக்கு எதிர்த்து நிற்குதல். அப்போஸ்தலர் 7:51. ஆறாவது, அவரிடத்தில் பொய் சொல்லுதல். அப்போஸ்தலர் 5 வசனம் 3. ஏழாவது, ஆவியை நிந்திக்கிறவன். எபிரேயர் 10 வசனம் 29. 8 பார்க்கின்ற போது அவரை விசனப்படுத்துதல். ஏசாயா 63 10 வசனம். இவ்வளமாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக உள்ள பாவங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்முடைய இடத்துல இந்த பாவங்கள் உண்டா என்பதை ஆராய்ந்து அறிந்து மனந்திருந்தி பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியமாகி பரிசுத்த வாழ்வு பெற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென்.